ஆதி பிரம்ம சொரூபம் எடுத்த ஓதிமலை முருகன் கதை தெரியுமா? ஒரு தடவை கைலாயத்துக்கு பிரம்மதேவன் வந்திருக்காரு. விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகப்பெருமான வணங்காமலே போயிருக்காரு. அன்புக்கு அடிபணிந்து போவார் முருகன். ஆணவத்தை கண்டா விடுவாரா? உடனே பிரம்மதேவனை கூப்பிட்டு படைப்புக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரம்மதேவன் பொருள் தெரியாம திருன்னு முழிச்சிருக்காரு. உடனே முருகப்பெருமான் பிரம்மதேவனை இரும்பு சிறையில் அடைச்சிருக்காரு. அதனால இந்த ஊருக்கு இரும்பறை அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. பிரம்மதேவனோட படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. முருகப்பெருமான் படைக்கும் உயிரினங்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்களா பிறந்திருக்கு. இதனால பூமியில இறப்பு விகிதம் குறைஞ்சு போயிருது. பூமி தாயோட பாரம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை பத்தி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க பூமி தாய். சிவபெருமான் முருகன் கிட்ட பிரம்மனை விடுவிக்க சொல்றாரு. சுவாமி மலையில பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் ஓதிமலையில் வேதங்களை உபதேசித்தார் என்கிறது புராணம். வேதங்களை ஓதி உபதேசம் செய்ததால் இந்த மலைக்கு ஓதிமலை அப்படிங்கிற பெயர் வந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறதான் ஓதிமலை முருகன்